நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். எதிர்க்கட்சியை அலறவிட்ட முதல்வர். எதிர்க்கட்சிகளின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளித்து வாயை மூட செய்த நமது தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா திரு ஆதவ் அர்ஜுனாவை தான் சொல்லணும். இன்று தமிழக சட்டசபையில நடந்த எல்லாத்துக்குமே ஒரு எதுக்கு எடுத்தாலும் அந்த ஒரு முந்திரி கொட்டை மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகிப்பாங்க. அது நான் அவரை தனிப்பட்டு சொல்லல, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அந்த முந்திரி கொட்டை மாதிரி எதுக்கு எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா அவர் எழுந்து பதில் சொல்ல உடனே எங்கிருந்து கத்துட்டு வந்தாருன்னு தெரியல. அவர் ஏற்கனவே அந்த தாவேக்காவோட அமைச்சர்கள்லயே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவரான திரு கே ஏ செங்கோட்டையனே இன்னைக்கு அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செங்கோட்டையனே இப்படி பேசுறாரு அப்படின்னா இவர் செங்கோட்டையன் முதலமைச்சர் அம்மா இருக்கும் போதும் எடப்பாடியார் இருக்கும் போதும் அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. அவர் செங்கோட்டையன் ஒரு சட்டசபை அட்டகாசமா செயல்படுத்தக்கூடிய அப்படின்ற மாதிரி அவர் மேல ஏதோ ஒரு நல்ல பேர் இருந்திருக்குது. அதான் திரு செங்கோட்டையன் பேசும்போது நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு ஏதோ ஒரு பயமா ஏதோ பேச போறாருன்னு பார்த்தா இவர் அவங்களோட மோசமா பேசுறாரு திரு செங்கோட்டையன் அவர்கள். ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்துல நான் ரொம்ப பார்த்து பாராட்ட வேண்டிய ஒருத்தர் யார் அப்படின்னா சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள். அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சட்டசபை ஒரு மாதிரி ஒரு 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 கேலி கூத்தா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா அவர் ஆளுங்கட்சியும் அடக்கி உட்கார வச்சாரு, எதிர்கட்சியும் அடக்கி உட்கார வச்சாரு திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள். அவர் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுகவில் இருந்த ஒரு எம்எல்ஏ இருந்தாரு, அமைச்சராகவும் இருந்தவர் திரு ஜேசிடி பிரபாகர். அவருடைய அந்த அறிவு முதிர்ச்சி இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா வெளிப்பட்டுச்சு. இன்னைக்கு நடந்த இந்த சட்டமன்ற அந்த டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்கள் மற்றும் எதிர்கட்சி திரு இபிஎஸ் அவர்கள் மற்றும் மேலும் சில நம்மளுடைய சிவசங்கரன் அந்த மாதிரி போட்டு சில எம்எல்ஏக்களை குறிப்பிட்டு பேசினாங்க. நடுவில் ஓபிஎஸ் ஒரு மிகப்பெரிய காமெடி பண்ணாரு. அதுவுமே எல்லாராலும் ரசிக்கப்படும் சொல்லி சொன்னாங்க. ஆனா நம்ம பேச வந்த விஷயம், முக்கியமான விஷயம் சட்டமன்றத்தில் இது ரெகுலர் நடக்க போறதுதான். இது மாதிரி இந்த மாதிரி பல கேலி கூத்துகளும் காமெடியும் நடக்கதான் போகுது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சில விஷயங்களை நம்முடைய தாவேக்கா சேர்ந்தவங்களும் நம்ம எதிர்ப்பு ஃபுல்லா தாவேக்காக சொல்லவே இல்லை. காரணம் என்ன, நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி பொற்கால ஆட்சிலாம் சொல்ற லிஸ்ட்ல நம்ம கிடையாது. அங்கேயுமே 2-3 விஷயம் ரொம்ப மோசமா இருந்தது. ஒண்ணு போதை கலாச்சாரம், இன்னொன்று சட்டம். ரெண்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமா எல்லாரும் சொல்றாங்க. நமக்குமே அதுல ஒரு உடன்பாடு உண்டு. அது போதை பழக்கம் ரொம்ப அடிமையானது அதுக்கு முன்னாடியே இருந்தது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில அது மத்திய அரசுல இருந்து ஒரு கப்பல் டு கப்பல் அது வெறும் ராணுவ இதுல சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. வேற நாட்டுல இருந்து வருதுன்னா வெறும் அது ஸ்டேட் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, நம்முடைய சென்ட்ரல் சம்பந்தப்பட்டது. அதனுடைய ஒரு தோல்வி தான் இந்த ஒரு போதைப் பொருளுடைய வளர்ச்சி. இருந்தா கூட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு, முந்தைய தமிழ்நாடு அரசு திரு மு க ஸ்டாலின் பாதிச்சல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம எல்லா விஷயத்திலயுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம என்ன பண்ணல, சப்போர்ட் பண்ணலாம். ஆனா அதே நேரத்துல இப்ப நடக்கிற இந்த ஆட்சியை பார்த்தா முதல்ல சாட்டை துரைமுருகன் சொல்லியிருந்தார் அவருடைய பேச்சுல திரு விஜய் அவர் மட்டும் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடவுளா தெரிவாரு, திரு மு க ஸ்டாலின் அவர் நம்மளுக்கு ஒரு தேவ தூதனா தெரிவார்னு சொன்னாரு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்த அரசாங்கம் பயணிக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா திரு ஆதவ் அர்ஜுனாவின் அந்த முந்திரி கொட்டைத்தனம் தான் இப்போ பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கு. யார் எது பேசினாலுமே அவர் ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாரு. அவர் யாரும் கேட்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை. ஆனா அவர் எல்லா துறைக்குமே அவர் முன்னாடி நின்று பயங்கர இன்டெலிஜென்டா பதில் சொல்ற மாதிரி வேற ஒரு அந்த அமைச்சர் நம்முடைய மதிப்புக்குரிய திரு ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றாரு, அமைச்சரா இருக்காரு, நம்ம அவரை மதிப்பு குறைவா பேசக்கூடாது. திரு மதிப்புக்குரிய திரு ஆதவ் அர்ஜுனா அவரோட பதவிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு அவசியமா இருக்கு. யாருன்னா கேள்வி கேட்டா அந்த துறை அமைச்சர் பதில் சொன்னதுதான் மரபு. அதுக்குதான் ஒருத்தர் தனித்தனியா அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இப்ப திரு புஷி ஆனந்த் கூட பேசும்போது பாத்தீங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க, அந்த 167.25 அது 2.5 மாத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க இப்பதான் கத்துக்குட்டி, இப்பதான் அவங்க வளர்ந்து இதெல்லாம் பத்தி பண்ணணும். ஆனா இது என்னன்னா இவங்க கையில எது கையிலயோ எதையோ கொடுத்தா மாதிரி இவங்க கிட்ட இவ்வளவு பெரிய நாட்டினுடைய பொறுப்பை கொடுக்கும்போது அந்த சுத்தி இருக்கிற மற்ற அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் ஏற்கனவே பழகப்படலாம் அவங்க சொல்லிக் கொடுங்க. ஆனா இது சொல்லி கொடுத்து செய்யறது இது ஒன்றும் ஸ்கூல் படிப்பு கிடையாது. இதை ஒரு விஷயம் நம்ம நிற்கும் போது இப்போ அவர் இன்னைக்கு நம்முடைய புஷி ஆனந்த் பேசுறோட பார்த்திருப்பீங்க. நம்ம அவரை ரொம்ப நம்ம அவரை கிண்டல் பண்ண விரும்பல. என்ன காரணம்னா தலையே அப்படி இருக்கும்போது வாள்கள்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தலை நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான், நல்லா வெயிட்டா இருந்தாதான் வால்லாம் நல்லா இருக்கும். பட் அவர் தலையே சரியில்லாத நம்ம என்ன பண்ணுவோம். இன்னைய தேதியில தாவேக்காவோட தலையே யாருன்னு கேட்டா திரு ஆதவ் அர்ஜுனா தான். அவர் பாருங்க, நேற்று ஏதோ ஒரு கும்மிடிப்பூர்ல ஒரு அமோனியா வாயு ஏதோ ஒரு வாயு கசிவுல முன்னாடி அவர் போய் நின்றுவாரு. எல்லாத்துக்கும் பிரஸ் மீட்டிங் எல்லாமே அவர் தான்
விஜய் மாதிரி திரு இளைய தளபதி முதல்வர் விஜய் மாதிரி வந்து முதல்ல குரல் கொடுக்குறே அவர் தான் இருக்காரு. இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையில வந்து திரு ஜேசிடி பிரபாகரே டென்ஷன் ஆயிட்டு எப்பா கண்ணா நீ முதல்ல நீ உட்காரு நீ ஏன்னா ஒழுங்கா பேசுறியா நீ அப்படின்ற மாதிரி அந்த துணியில வந்து அவரை கிட்டத்தட்ட ஆதவர்ஜுனா வந்து தலையில் தட்டி உட்கார வைக்கிறதான் குறை. அந்த அளவுக்கு வந்து திரு ஜேசிடி பிரபாகர் வந்து நீ அப்பா என்ன சொன்ன நீ ஒரு விஷயம் நீ சிபிஐ இதை பத்தி பேசுற இல்லைன்னா ஆதாரமே இல்லாம பேசுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து சட்டமன்ற வரலாற்றிலே வந்து ஒரு சபாநாயகர் ஆளுங்கட்சி அமைச்சர் உட்காருக்கண்ணா அப்படின்னு உட்கார வச்சது என்னோட பார்வைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்பவுமே வந்து கொஞ்சம் பாத்துக்கிட்டு பேசுவாங்க. இவரும் வந்து அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் வந்து கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க செஞ்ச தப்பு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு தவிர வேற எந்த ஒரு சிறப்பான விஷயம் வந்து ஆதவர்ஜுனா சொல்லல. சொல்லும் போது முதல்வர் திரு விஜய் அவருடைய ஆணைக்கிணங்க அப்படின்ற மாதிரி வார்த்தை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாரு. எனக்கு என்னமோ திரு விஜய் அவர் வந்து ஆதவர்ஜுனாவுடைய இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அவர் ஏதோ ஒரு விதத்துல வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தின்னு நினைக்குது. அதனாலதான் வந்து அவரு ஜேசிடி பிரபாகர் கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஓப்பனா வந்து அந்த அளவுக்கு வந்து ஆதவர்ஜுனா வந்து நீ உட்காருன்றதான் சொல்லக்கன்னா நீ உட்காரு அப்படின்றத கொஞ்சம் மரியாதையா சொன்னார் தவிர இன்னும் கொஞ்சம் ஆஷா சொல்றத தவிர்த்திருக்கிறார் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள். மேலும் அந்த தாவேகா அமைச்சரவையில என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆக்டிங் சிஎம்மா இருக்கிற திரு ஆதவர்ஜுனாவோட அமைச்சர்களான துணை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து அவருக்கு ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்குது பொழுது அமைதியா உட்காரணும் அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு கொடுத்துருக்கா அப்படின்றது சந்தேகத்தை ஏற்படுது. ஆஸ் பர் லா வந்து அவர் தான் முதலமைச்சர், ஆனா அவர் துணை முதலமைச்சர் மாதிரி இருக்காரு, திரு ஆதவர்ஜுனா முதலமைச்சர் மாதிரி இருக்காரு. சரி, அது ஒரு பக்கம் இவங்களை பத்தி ரொம்ப பேசுறது. சரி, மற்ற அமைச்சர்லாம் எப்படின்னா ஒரு சிறப்பான பதில்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா திரு நிர்மல்குமார் அவர் வந்து எழுந்து கடகடன்னு பேசுறாரு. அவர் பேசும்போதே பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை 2 நாள்ல வந்துட்டு வரும் கதி என்னாவது பாத்தீங்கன்னா தேவையா என்ன கேள்விக்கு பதில் வெள்ளை அறிக்கை வரும்போது வரட்டும். இன்னைக்கு என்ன கேள்வி, ஏன் கரண்ட் வரல, எதனால பிரச்சனை, நீங்க வந்து பல தரப்பட்ட பொய்களை சொல்ல இது வரைக்கும் உண்மையை சொல்லவே இல்லை திரு நிர்மல்குமார் சார். நான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களே நீங்க வந்து கரண்ட் வந்து சரியாவா 6 மாசம் ஆகும் சொல்லிட்டு போயிடுங்களா, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, யாரும் உங்களை என்ன கேள்வி கேட்க போறாங்க, கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும், சின்ன தவறுகள் இருக்கு அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி மொத்தமா சொல்லிட்டு போயிட்டாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாரு பாத்தீங்கன்னா இல்ல இது வந்து ஆளுங்க ஏற்கனவே இருந்த திமுகவினுடைய கைக்கூலிகள் வந்து சில பேர் வந்து செய்யும் ஒரு அடாவடித்தனம் அப்படின்னு ஒரு நாள், அப்புறம் ஃபீஸ் கேரியர் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு நாள், மின் பற்றாக்குறை இருக்கு இல்ல மின் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வெயில் காலத்துல வந்து அதிகமான வந்து கரண்ட் கான்செப்ட் இருக்கும் போது அந்த ஒயர் வந்து வெடிக்கிறது சாதாரணமான விஷயம், கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, எல்லாமே சரிவர செய்து லேட் ஆகும், ஏன்னா யாராலுமே இதை ஜீர்ணிக்க முடியல. திடீர்னு வந்து ஒரு அரசு அதாவது நாங்களாவது ஒரு பிரைவேட்ல உட்காந்துக்கிறோம் வெளில பேசிட்டு இருக்கிறோம், அரசுக்குள்ளேயே இருக்கிற அந்த அரசு அதில் வந்து ஒரு பயம் இருக்கும், ஒரு அதிர்ச்சி ஆகமா ஆயிருக்கு, அதான் ஒரு அதிர்ச்சி ஆகாதானே செய்யும், அது சரியாது ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆவதானே செய்யும். அதனால அது வரைக்கும் வந்து நீங்க மற்றவர்களை குறை சொல்லாம திமுக செஞ்சது அதிமுக செஞ்சது கடந்த 15 வருஷமா கடந்து சொன்னோடனே அதிமுக திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருந்து எப்பா என்னப்பா நீ என்னதான் அரசியல் பேச்சு பேசிட்டு அம்மா ஆட்சி காலத்துல மின் மிகை மாநிலமா இருந்து வெளிநாட்டுலாம் நம்ம வெளி மாநிலம் வித்ததெல்லாம் மறந்துட்டியாப்பான்னு சொல்றது அதுக்கு பதில் அவர்கிட்ட கிடையாது. சொல்லும் போது ஒரு வார்த்தை சட்டமன்றத்துல பேசும்போதும் பார்த்து ஜாக்கிரதையா பேசுங்க, பார்த்து வச்சு படிங்க, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னா முதல்ல உங்கள்கிட்ட கொடுத்துறாங்கல்ல பேப்பர் லிஸ்டோட கொடுத்துறாங்க, அதுக்கு பதில் தானே எழுதி வைக்கணும், எழுதி வச்சு அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு துறை அதிகாரிட்ட கொடுத்தா எழுதி தர போறா, நீங்க படிக்க போறீங்க. அந்த மாதிரி பண்ணாம ஏன் வந்து அந்த சட்டமன்றத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து கேள்வி குத்தாக்குறாங்கன்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அதிமுக சரி நல்லா வந்து சூடேத்துறாங்க, அவங்களை வந்து நல்லா ஒரு பேச வைக்கிறாங்க, நல்லா சூடேத்தி தான் விடுறாங்க, அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஜகஜகன்னு ஆடுறாங்க. இதுல வந்து ஒரு 2-3 முக்கியமான விஷயம் இன்னைக்கு பேசப்படுது. ஒண்ணு மேகதா தானே, இன்னொன்னு வந்து நம்முடைய இந்து சமநிலைய அறத்துறை பத்தி பேசியிருந்தாங்க, அதை பத்தி நம்ம தெரிஞ்ச வீடியோ போட போறோம். அதை தவிர இந்த இன்றைக்கு நடந்த ஒரு விஷயத்துல வந்து ஒன்னும் அதோட பெருசா இல்லை. இன்று இளைய தளபதி திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் சிஎம் திரு விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாருமே சொன்னாங்க. நம்மளும் நம்முடைய சேனல் சார்பாக அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சொல்றோம். அவர் வந்து மேலும் கொஞ்சமாவது வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்முடைய தமிழ்நாட்டில், ஏன்னா நீங்க தான் முதலமைச்சர், வேற வழி கிடையாது, ஓட்டு போட்டாலும் போடாது, நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் ரெப்ரஸன்டேட்டிவ். அதனால நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து 5 வருஷம் ஆளுமையின் நிலைமை சுத்தமா கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அடுத்த கட்ட தலைவராக ஒரு மிக சிறந்த தலைவர்களாக உருவாகினா அதுவும் வந்து வாய்ப்பு கிடையாது. அடுத்த கட்ட தலைவர்களாக நான் பார்ப்பது உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அண்ணாமலை மற்றும் திரு சீமான், இவங்க தான் வந்து ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள். அதிமுக வந்து வேற யாராவது ஒரு புதிய முகம் வந்து இறங்கும் நேரத்தில் அவங்களும் வந்து அடுத்த கட்ட தலைவராக வாய்ப்பு இருக்கிறது. ஆனா உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு நீங்க ஜெயிப்பீங்கன்றது ஃபர்ஸ்ட் சந்தேகம், ஜெயிச்சா கூட தோத்துட்டீங்க அப்படின்னா ஒதுங்க தோத்துட்டீங்கன்னா இந்த கட்சி வந்து அஸ்தமனம் ஆயிடும். அதனால அந்த கட்சி வளர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. நீங்க முதலமைச்சரானதே ஒரு பெரிய விபத்துன்றது எங்களை போன்ற பல பேருடைய ஒரு கணக்கு. அந்த கடைசி நேரம் இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு, ஆயிட்டு போகுது. இருந்தாலும் இன்றைய முதலமைச்சர் நீங்க தான், மக்கள் சேர்த்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதனால நீங்க உங்களுடைய வேலைகள் என்றதை கொஞ்சம் பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணீங்க. திரு ஆதவர்ஜுனாவுக்கு ஓட்டு போடல, மற்றும் உங்க அமைச்சர் யாருக்கும் ஓட்டு போடல, எல்லா ஓட்டும் உங்களுக்காக விழுந்த ஓட்டுகள். அதனால நீங்க முன்னாடி நின்று என்னென்ன பிரச்சனைன்றதை ஃபர்ஸ்ட் நீங்க
ஏத்துக்கிட்டு இவங்க எதிர்கட்சிகள் என்னென்ன கேள்வி கேட்பாங்க ஈஸியா அசியூம் பண்ணலாம். என்னென்ன பிரச்சனை கேட்க போறாங்க, புது பிரச்சனை கேட்க ஒண்ணுமே கிடையாது. மேலும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சோபா பத்தியும் பேசினாரு. 3 சீட்டர் சோபா வந்து 5 சீட்டர் சோபா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த விஷயத்த வந்து நம்முடைய சபாநாயகர் வந்து அவைக்கு நீக்கினார கூட கவலைப்படாம லைவ்ல ஓடுது. அதுல போட்டு ஒரு பிட்ட ஒண்ணு போட்டு வச்சாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அதுவும் வந்து மேடையில வந்து பேச வேண்டிய விஷயம் சட்டமன்றத்துல பேசுறாரு. அதே மாதிரிதான் நம்முடைய தாவேகா சேர்ந்த பலரும் பேசியிருந்தாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து சில விஷயம் வந்து பேசுறாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் விஷயம் தெரியுது, கொஞ்சம் படிக்கிறாரு, சில விஷயங்கள் வந்து பேசுறாரு. இன்னும் பல அமைச்சர்கள் பேச வேண்டியிருக்கு. இந்த கீர்த்தனா மேடம், தொழில்துறை அமைச்சர் திருமதி செல்வி கீர்த்தனாவா இல்ல திருமதி கீர்த்தனா மேடம், அவங்க வந்து இன்னும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சட்டசபையில பேசும்போது தான் எதிர்கட்சிகள் பேச போற கேள்வி அவங்க என்ன மாதிரி பதில் சொல்ல போறோம் நம்ம பார்க்க முடியும். ஆனா இன்றைய தேதி வரை வந்து எதிர்கட்சி கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவே முதல்வர் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்தியது.